Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது PGTRB Physics Unit 2 ப்ராபபிலிட்டியோட ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பேசிக் தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் ப்ராப்ளம்ஸு இப்போ பார்க்குறோம். வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். An integer is chosen at random from the first 10 positive integers. ஒரு இன்டீஜர்ஸை சூஸ் பண்ணிக்கணும், ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கணும். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து ஈவன் நீங்கள் சூஸ் பண்ண அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் அதோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும், மல்டிபிள் ஆஃப் 3ஆக இருந்தால் அதோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கு. இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கணும். சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது ஸோ டோட்டல் நம்பர் இங்கே எவ்வளோ இருக்கோ அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இதில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்குன்னா ஃபஸ்ட்டு 10 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 10ன்னா ஸ்டார்டிங் 1லேருந்தே வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதெல்லாம் தான் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்ன்றது பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதாவது ஹோல் நம்பர்ஸில் பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், 0 இதெல்லாம் வரது தான் வந்து இன்டீஜர்ஸ். சரி பாருங்கள், அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதியாச்சு. அப்போது நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ வருது, டோட்டல் 10 வருது. ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஈவன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்காக ஏ எடுத்துக்கலாம். ஏ தான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஈவன் நம்பர்னு வச்சுக்கலாம். சரி ஓகே, அப்போ ஏவோட வேல்யூ எப்படி இருக்கும், இதில் 1 to 10க்குள்ளே எதெல்லாம் ஈவன் நம்பர்ஸோ அதெல்லாம் எடுத்து எழுதணும். அதுதான் ஏ. இதில் 1 to 10க்குள்ளே என்னென்ன ஈவன் நம்பர் வரும், 2 4 6 8 10 வரும். ஸோ அப்போது நம்பர் ஆஃப் ஏ எவ்வளோ வருது, 1 2 3 4 5 வருது. அப்போது என் ஆஃப் ஏ எவ்வளோ வருது, 5 வருது. இப்போ பி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பி என்னது, மல்டிபிள் ஆஃப் 3. இந்த இன்டீஜர்ஸில் மல்டிபிள் ஆஃப் 3 என்னென்ன வருதோ அதை எடுத்து எழுதுறது தான் பி. 1 to 10க்குள்ளே என்னென்னலாம் மல்டிபிள் ஆஃப் 3 வரும், 3 6 9 தான் வந்து 3 டேபிள்ஸில் வரும். அப்போது நம்பர் ஆஃப் பி பார்த்திங்கன்னா 3 வரும். இப்போ என்ன பண்ணணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பரும் ப்ராபபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 3 தான் கேட்டிருக்காங்க. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பருக்கு பார்த்திங்கன்னா அதோட ஃபார்முலா, ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா தெரியும், என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் வரும். ஸோ என் ஆஃப் ஏக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 5 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 டிவைட் பை டோட்டல் நம்பர் எவ்வளோ வருது, 10 வருது. 5 டிவைட் பை 10ன்னா 1/2 வரும். அதுக்கு அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 3க்கு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எத்தனை நம்பர் ஆஃப் பி வந்திருக்கு, 3 வந்திருக்கு. அந்த 3 டிவைட் பை டோட்டல் நம்பர் என்ன, 10. ஸோ 3/10 இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3 coins are tossed simultaneously. What is the probability of getting exactly 1 head? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 head. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 1 head. மொத்தம் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 3 பார்ட்டு கேட்டிருக்கு. சரி பாருங்கள், இப்போ 3 coins are tossed simultaneously. 3 காயினும் ஒரே டைமில் டாஸ் பண்ணுறாங்க. சைமல்டேனியஸ்லாம் அட் த சேம் டைம் தான் வந்து சைமல்டேனியஸ்லி 3 காயின்ஸும் ஒரே டைமில் டாஸ் பண்ணும்போது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, அப்போது வந்து எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு ஹெட்டு விழுந்தால் அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டாவது இருக்கணும், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அட்லீஸ்டோட மீனிங் பார்த்தீங்கன்னா 1 இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், அட்மோஸ்ட் 1 ஹெட். அட்மோஸ்ட்ன்றது 1 இருக்கலாம், இல்லை அதுக்கு கீழே இருக்கலாம். மோஸ்ட்டாக 1 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 1 தான் இருக்கணும், அதுதான் மோஸ்ட். மேக்ஸிமம் 1 தான் இருக்கணும், இல்லை அதுக்கு குறைச்சலாகவும் இருந்துக்கலாம். அதுதான் அட்மோஸ்டோட மீனிங். சரி பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும், 3 காயின்ஸும் ஒரே டைமில் டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வந்திருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பாருங்கள் ஹெட் இல்லைனா டெய்ல், நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் ஹெட் இல்லைனா டெய்ல், தேர்ட் இது பாருங்கள் ஹெட் இல்லைனா டெய்ல். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோன்னா 3மே ஃபஸ்ட்டு ஹெட்டாக வரலாம், இல்லை ஹெட் டெய்ல் வரலாம், இல்லை ஹெட்டு டெய்ல் ஹெட் வரலாம், இல்லை ஹெட்டு டெய்ல் வரலாம், இல்லை டெய்ல் ஹெட் வரலாம்,
இல்லை டெயில் ஹெட்டு, இல்லை டெயில் ஹெட்டு டெயிலு, இல்லை 3மே டெயில். இந்த மாதிரி 8 சான்சஸ் இருக்குது. சரி பாருங்கள். அப்போது என் ஆஃப் டோட்டல் எவ்வளோ வருது? ஈக்குவல் டு 8 வருது. சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு ஏ வந்து எக்ஸாக்ட்லி 1 ஹெட்டாக இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட்லீஸ்ட் 1 ஹெட்டாக இருந்ததுன்னா அது பின்னு எடுத்துக்கலாம். அட்மோஸ்ட் 1 ஹெட்டாக இருந்ததுன்னா அது சின்னு எடுத்துக்கலாம். சரி பாருங்கள். இப்போது ஏ என்ன கேட்டாங்க? அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஹெட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹெட் எங்கே வருது பாருங்கள். இங்கே ஒரே ஒரு ஹெட் இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே ஒரே ஒரு ஹெட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரே ஒரு ஹெட் இருக்குது. ஸோ 3 டைம்ஸு ஹெட்டு வருது. அப்போது பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ வந்து 3 வருது. அதுக்கு அடுத்தது பி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டாக இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஸோ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 7 வருது. அதுக்கு அடுத்தது அட்மோஸ்ட் 1 ஹெட்டு, அதிகபட்சம் 1 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே வேணால் இருந்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வருது? என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 4 வருது. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? என் ஆஃப் ஏ என்னன்னு தெரிஞ்சுட்டு டோட்டல் நம்பரோட டிவைட் பண்ணால் 3/8. அதேமாதிரி பி ஆஃப் பி என்ன வருது? 7 வருது. அப்போது 7/8. பி ஆஃப் சி என்ன வருது? 4 வருது. அப்போது 4/8. இப்போது தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த நம்பர் 7 when a usual die is rolled. ஒரு தாயத்தை உருட்டி போடுறோம்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 7 கேட்டிருக்காங்க. 7 வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. 1லேருந்து 6 வரைக்கும் தான் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன பண்ணும்? 7 பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் ஈவெண்ட். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 7 பார்த்தீங்கன்னா 0. அவ்வளோதான். அது ரொம்ப ஈஸி. வேறு எதுவுமே பண்ண தேவை. இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக இருந்தால் அது 0வாக தான் இருக்கும். ஏன்னா 7 வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு 0 தான். இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம். P of A is equal to 0.52, P of B is equal to 0.43, P of A intersection B is equal to 0.24னு கொடுத்துருக்கு. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா P of A intersection B bar ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ப்ராபபிலிட்டி கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஃபார்முலானா அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ப்ராப்ளம்லாம் எப்படி இருக்குன்னா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். P of A minus P of A intersection B. P of A ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 0.52 வரும். 0.52 மைனஸ் P of A intersection B பார்த்தீங்கன்னா 0.24 வரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன வரும்? 0.28 வரும். இப்போ பாருங்கள், P of A union B ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அதோட ஃபார்முலா என்ன? P of A plus P of B minus P of A intersection B. ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. அப்போது P of A வந்து என்ன வந்திருக்கு? 0.52 வந்திருக்கு. ப்ளஸ் P of B வந்து 0.43 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் P of A intersection B என்ன கொடுத்துருக்காங்க? 0.24 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 0.71 வருது. அப்போது P of A யூனியன் B என்ன வருது? 0.71 வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ P A bar intersection B ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா இதோட ஃபார்முலா பாருங்கள். P of A union B the whole bar
ஸோ நம்ம இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா P of A union B the whole barக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கல இன்னும். ஸோ அதனால் இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணோம், 1 minus P of A union B வரும். ஸோ 1 minus A union B வரும். அப்போ 1 minus A union B ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், 0.71. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0.29. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். If A and B are two independent events such that P of A is equal to 0.4 and P of A union B is equal to 0.9, find P of B ன்னு கேட்டிருக்கு. P of A கொடுத்துருக்கு, P of A union B கொடுத்துருக்கு, கொடுத்துட்டு P of B ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து நம்ம P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு P of A union B வேல்யூ தெரியும், P of A தெரியும், P of B தெரியாது, P of A intersection B தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா, இந்த P of A intersection Bயை வந்து அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா, இங்கே ஏயும் பியும் இண்டிபெண்ட் ஈவெண்ட் கொடுத்துருக்கனால P of A intersection Bயை வந்து P of A into P of Bன்னு எழுதிக்கலாம். இது ஒரு ஃபார்முலா. P of A intersection B is equal to இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்தால் P of A into P of B. இது ஒரு ஃபார்முலா. ஸோ அப்போ P of A intersection Bயை வந்து P of A into P of Bன்னு கன்வெர்ட் பண்ணி மாற்றி எழுதிக்கலாம். அப்போ தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் 0.9 is equal to 0.4 plus P of B minus 0.4 into P of B. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 0.4 அந்த பக்கம் கொண்டு போயிடணும். 0.9 minus 0.4 கொண்டு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 0.4 1 minus 0.4 into P of B மட்டும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணனா வர ஆன்சர் P of B is equal to 5/6. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். A bag contains 2 red balls, 3 white balls, 4 blue balls. Find the probability of white ballன்னு கேட்டிருக்கு. ஒரு பேக்கில் 2 ரெட் பாலு, 3 ஒயிட் பாலு, 4 ப்ளூ பால் இருக்குது. இப்போது ஒயிட் பாலோட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது N of S சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்னா 2 + 3 + 4 பார்த்தீங்கன்னா 9 வரும். இப்போது ஒயிட் பாலை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு ஒயிட் பால் எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது, 3 டிவைடட் பை டோட்டல் நம்பர் என்ன வருது 9. அப்போது 3/9. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/3. இது சிம்பிள் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In a factory there are 20 samples, 6 are defective. Find the probability of an item chosen at random from sample is not defective. ஒரு ஃபேக்ட்ரியில் 20 சாம்பிள் வச்சுருக்காங்க. அந்த 20 சாம்பிளில் 6 வந்து டிஃபெக்டிவாக இருக்குது, அதாவது டேமேஜாக இருக்குது. ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம் சூசன் அட் ரேண்டம் ஃப்ரம் சாம்பிள் இஸ் நாட் டிஃபெக்டிவ். இப்போது நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு சாம்பிளை சூஸ் பண்ணி எடுக்கிறோன்னா அது வந்து டிஃபெக்டிவாக இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு பாருங்கள். N of S is equal to டோட்டல் நம்பர் என்ன வருது 20 வருது. அப்போ டிஃபெக்டிவ் எத்தனை வருது, N of A என்ன வருது 6 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் டிஃபெக்டிவ் இல்லாமல் இருந்தால் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம டிஃபெக்டிவாக இருந்தால் என்ன ப்ராபபிலிட்டின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ N of A is equal to 6 ஆகிடுது. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 6/20 ஆகிடுது. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3/10 ஆகிடுது. இப்போ நாட் டிஃபெக்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ், இது டிஃபெக்டிவோட ப்ராபபிலிட்டி. இப்போ நான் டிஃபெக்டிவோட ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இஸ் ஈக்குவல் டு 1 minus P of டிஃபெக்டிவ். இந்த டிஃபெக்டிவை மைனஸ் பண்ணோன்னா நான் டிஃபெக்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போது 1 minus 3/10 வருது. அப்போது 1 minus 3/10ன்னா நான் டிஃபெக்டிவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7/10. 7/10. 1 minus 3/10 மைனஸ் பண்ணோன்னா 7/10 வரும்.